ஹாய் நமஸ்காரம். நம்ம சமையல் கட்டையை பார்த்துக்கோங்க. என்னோடய சமையல் அறை. மிக்கவாறு நான் ராத்திரியெல்லாம் சிலப்பம் 2 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கிறதுனால காலைல கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சுன்னா எனக்கு சாப்பிடவே டைம் கிடைக்காது. மொத்தம் ஒருத்தருக்குள்ளே சமையல் செஞ்சு அவங்கவுங்கள அனுப்புறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். காஃபி டிகாஷன் அடிக்க, பால் காய்ச்ச, அடுக்களை எல்லாம் சுத்தம் பண்ண, பாத்திரம் தேய்க்க, அப்புறம் இருக்கிற காய்கறியில் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் தான் டைம் கிடைக்கும். ஒரு ஆள் 8 மணிக்கு இறங்குவாங்க, ஒரு ஆள் 9 மணிக்கு இறங்குவா, பின்ன 12 மணிக்கு ஒரு சாப்பாடு இப்படின்னு கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு அப்போ ஒரு காஃபி குடிக்க கூட டைம் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. அதோட ரொம்ப டாஸ்க் வைக்கிற மாதிரி தான், பயங்கர ஹை டாஸ்க்கு தான். அதனால் என்னென்னா சில சமயத்தில் அப்படி நடக்கும். அப்போ எப்போவுமே நம்ம கரெக்டாக 9 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது இருந்தாலும் கொஞ்சம் சில சமயத்தில் ஒரு செலிப்ரேஷன் மூடு நமக்கு இருக்கும். அந்த சமயத்தில் கொஞ்சம் லேட்டாக கண்ணை திறந்து லேட்டாக தூங்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு அந்த ஒரு இன்பமும் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க மாதிரி இல்லை இன்பம். அப்போ நான் இன்றைக்கி இன்னது சமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டில் போய் சாமான் வாங்கின்னு சமைக்கிற மாதிரி இவ்வளோ தான் இருக்குது, இதில் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வரும். இப்போ நான் லேட்டாக எந்திரிச்சிட்டேன், இப்போ அதுக்காக என்ன செய்ய முடியும், யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன சாமான் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் சாமான் என் கண்ணு முன்னாடி இருக்குது, இதில் வச்சு நான் ஒரு சமையல் பண்ணணும். இதுதான் என்னோடய டாஸ்க்கு. அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குது, இதுக்குள்ளார நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். பருப்பு இருக்குது, தேங்காய்கள் இருக்குது, மாங்காய் இருக்குது, பெருங்காயம் இருக்குது, தயிர் இருக்குது. இதெல்லாம் வச்சு நான் ஒரு சமையல் பண்ணணும். அப்போ காலையில் கோதுமை தோசை பண்ணி தக்காளி சட்னியும் அரைச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ மாங்காயும் தேங்காயும் தயிரும் பெருங்காயம்லாம் வச்சு ஒரு சமையல் பண்ணோன்னா இதில் தேங்காயை அரைச்சி பச்சை மிளகா அரைச்சி விட்டு ஒரு புளிச்சேரி தயிர், நல்ல புளிச்ச தயிர் இருந்ததுன்னா புளிச்சேரி வைக்கலாம். இல்லை மாங்காய் இருக்குது, மாங்காயை பச்சை அந்த வரமிளகா, மாங்காய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், உப்பும் வச்சு ஒரு இடித்த சம்மந்தின்னு சொல்லுவேன். இடித்து இந்த முன்னாடியெல்லாம் மாங்காயை பார்த்தோன்னா வரமிளகாயை போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த குடலில் போட்டு இடிப்பாங்க, அந்த கொடக்கல்லில் போட்டு இடிப்பாங்க. அந்த மாதிரி இடிக்கல் இருந்ததுன்னா அதில் போட்டு இடித்து கொஞ்சம் மிளகாத்தூள், அதாவது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு அதை சாதத்துக்கு தொட்டுக்கலாம். பழைய சாதம் இருந்ததுன்னா பழைய சாதத்துக்கு அது மாதிரி தொட்டுக்கலாம். எங்கிட்டையும் பழைய சாதம் இருக்குது. நான் மிக்கவாறு இந்த பழைய சாதம் எனக்கு மீந்தேன்னா மதியானத்தில் பிள்ளைங்க சாப்பிட வராதப்போ அந்த மாதிரி சாதம் மீந்து போகும். இதுலேயே சின்ன வெங்காயத்தை போட்டு உப்பு தயிரெல்லாம் விட்டு காலையில் சாப்பாட்டுக்கு இது பதிலாக இதை சாப்பிட்டுக்கலாம். நம்ம கோதுமை தோசை செஞ்சாச்சு. இப்போ நான் செய்ய போகிற வித்தைகளை பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக செய்யணும். வித்தின் ஒரு 2 hours தான் என் கையில் இருக்குது. மொத்தத்திலே தோசை, தக்காளி சட்னி, டிகாஷன் அடிக்கணும், காஃபி போடணும், அப்புறம் இந்த மாதிரி அடுக்கலையெல்லாம் சுத்தம் பண்ணி வெங்காயத்தை உரிக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் ஒரு 12 மணிக்கு கிருத்தியமாக 12 மணிக்கு நான் சாப்பாடு எங்கள் மாமனாருக்கு கொடுத்து அனுப்பினோம். அதான் டாஸ்க்கு. இப்போ நான் செய்தது எப்படின்னா, உள்ளியை உரித்து நம்ம சாம்பார் பருப்பு வேக வச்சு நான் ஒரு வெங்காய சாம்பார் வச்சேன். அதுக்கப்புறம் மாங்காய்கள் இருக்குது. இந்த மாங்காய்களை பார்த்தோன்னே எனக்கு பழைய நினப்பெல்லாம் வந்துருச்சு, ஊர் நினப்பு. அப்போ நல்ல ஒரு அந்த காலத்தில் அன்னக்கிளியே ஒன்றை தேடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டெல்லாம் பாடி அப்படி போகணும்னா எனக்கு அதுக்குள்ளே டைம் இல்லை. என்ன பண்ணுறது, கவிதையெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு பழைய காலத்து நினைவுகளை அசை போட்டுக்கிட்டு இப்போ டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மாங்காயை பொடியாக அரிஞ்சு மாங்காய் ஊறுகாய் போடணும் அப்படின்னா அதுக்கு பொடியாக அரியறதுக்கு நம்ம வீட்டில் இப்போ ஆள் இல்லை. நான் என்ன பண்ணேன், சரபரான்னு 4 பக்கமும் அரிஞ்சு அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5-6 வரமிளகாயும் போட்டு 4 இந்த சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருந்தேன் சாம்பாருக்கு. அதில் 4 வெங்காயத்தையும் தூக்கி போட்டு உப்பும் போட்டு ஒரு பிடி கருவேப்பிலை, நல்லா பச்சை கருவேப்பிலை கிடச்சிது, அது ஒரு பிடி போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து நான் சட்டியில் கொஞ்சம் கடுகு தாளித்து அதில் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணின்னு செய்திருக்கேன். அப்புறம் இந்த சம்மந்தி உங்களுக்கு வெரைட்டியாக 3 டைப்பில் பண்ணலாம். நம்ம சாதாரண தேங்காய் நிறையா போட்டு அதில் 2 மாங்காய் கீத்து, தேங்காய் ஒரு பிடி தேங்காய் போட்டு 2 மாங்காய் கீத்து இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த ஒரு துண்டு மாங்காய் தான் இருக்குது உங்கள்கிட்ட, நிறைய மாங்காய் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், இதில் 2 மாங்காய் கீத்து தான் வரும். அப்போ நம்ம ஒரு பிடி தேங்காய், 4 வரமிளகா, இந்த 2 மாங்காய் கீத்தும் போட்டு உப்பு போட்டு 2 சின்ன வெங்காயத்தையும் வச்சு நல்லா அரைச்சோம்னா அது ஒரு
தேங்காய் சட்னி மாதிரி வரும். அது ஒரு இந்த புளிப்பு நம்ம போடுவோம் இல்லையா, புளிக்கு பதிலாக மாங்காய் போட்டு அப்போ ஒரு தேங்காய் துவையல் மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரும். இன்னொன்று நம்ம வெங்காயத்தும் மிளகா வத்தல் மாங்காய் மட்டும் அரைச்சோன்னா அது ஒரு தக்காளி சட்னியோட டேஸ்ட்டுக்கு போகும். அடுத்தது நான் வந்து பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள், கடுகு நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டி ஒரு துண்டு வெல்லம் போட்டு இறக்கினா அது மாங்காய் தொக்கு ஸ்டைலுக்கு போகும். அப்போ கருவேப்பிலை நிறைய போட்டு நம்ம வரமிளகாயில் ஒரு பிடி தேங்காய், கருவேப்பிலை, உப்பு, 2 மாங்காய் கீத்தும் வச்சு அரைச்சோம்னா அது கருவேப்பிலை துவையலாக போகும். ஸோ புளிக்கு பதிலாக நம்ம மாங்காய் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ மாங்காயை மட்டும் நிறைய இடித்து அதில் வரமிளகாய் போட்டு உப்பு போட்டால் அது மாங்காய். அல்லாமல் தேங்காயை பிரதானமாக வச்சு 2 கீத்து மாங்காய் போட்டு அரைச்சோம்னா அது ஒரு தேங்காய் சட்னி. வெங்காயத்தையும் வரமிளகாயும் மாங்காய் நிறைய போட்டு அரைச்சோம்னா அது ஒரு தக்காளிக்கு பதிலாக நம்ம மாங்காயை யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ அது என்னது, தக்காளி சட்னி. ஸோ நான் வந்து இப்போ வந்து நான் அரைச்சிருக்கேன் தக்காளி சட்னி. இந்த மாங்காய் நான் செஞ்ச மாங்காயை பாருங்கள். இப்போ நான் மாங்காயை 2 மாங்காய் எடுத்துக்கிட்டேன், அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு 4 வெங்காயத்தையும் போட்டு வரமிளகா போட்டு நல்லா இடித்து, தேங்காய் ஒன்றும் போடலை, கருவேப்பிலை போட்டேன், அரைச்சிட்டு போட்டோன்னே இது தக்காளி சட்னியோட லுக் இருக்குது. இப்போ இதில் லைட்டாக புளியும் காரமும் ஜாஸ்தி இருக்கா, அப்போ ஒரு துண்டு சர்க்கரையும் நான் போட்டு சுற்றி எடுத்து கடுகு தாளித்து, கடுகு வந்து நல்லெண்ணெயில் தாளித்து அதில் கொஞ்சம் வெந்தயத்தூளும் கொஞ்சம் காயத்தூளும் போட்டோன்னு அது மாங்காய் ஊறுகாயோட டேஸ்ட்டும் கொடுக்கும். வெல்லம் போட்டதுனால மாங்காய் தொக்கோட டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுவேன்னா, இது இப்போ வந்து ஒட்டு மாங்காய் கிடச்சிதுன்னா இது வந்து நல்ல மாம்பழம். இது மாம்பழம் ஆச்சுன்னா அது ஒரு சின்ன கொட்டை பெருசாக இருக்கும். இது மாம்பழத்தை இதில் மாம்பழம் கூட்டான்னு சொல்லிட்டு கேரளாவில் வைப்பாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஆனால் பழுக்கலை, மாங்காய் தானே இருக்குப்பா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இப்போ அது வெல்லத்தை போட்டு இறக்கியாச்சு. அப்போ அது மாங்காய் தொக்கு, தக்காளி சட்னி, என்ன வேணால் சொல்லலாம். இது ஒரு பண்ணை டேஸ்ட்டாக வரும். ஸோ தீஸ் ஆர் த வெரைட்டிஸ் ஆஃப் மாங்காய் சட்னிஸ் பிஃபோர் அஸ். அப்போ அர்ஜென்ட்டுக்கு செய்கிறப்போ செஞ்சு அந்த டாஸ்க்கை வித்தின் டைம்குள்ளே முடிக்கிறப்போ நம்மளை ஒரு பெரிய சாதனையாளர் தெரிவாங்க. நம்மளை சொந்தமாகவே தோளில் தட்டிக்கலாம். மற்றவங்களுக்கு நல்ல சமையலை செஞ்சு கொடுத்து நம்ம மிச்சம் மீதியை சாப்பிட்றது தான் நம்மளுடைய சிறப்புங்கிறது. என்ன இருந்தாலும் அம்மா செய்த தியாகம், பாட்டி செய்த தியாகம் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. மற்றவங்களுக்கு நல்ல சமையல் கொடுத்துட்டு சபாஷுன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன செய்தாலும் சபாஷ் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க முகம் சுளிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ காலையில் பழைய சாதம் தான் இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் மூஞ்ச சுளிப்பாங்க. அப்போ அதுக்கு நமக்கு ஜோடனை பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் மாங்காய் சம்மந்தி இருக்கா, இது நான் அதில் வந்து கொஞ்சம் தயிரையும் விட்டு உப்பும் போட்டு நெவடி 2 அந்த மாங்காய் சம்மந்தியும் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம், சுகமாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதோட காலை உணவு இது தான் இனிமேல் எனக்கு. ஸோ தொடர்ந்து நான் வெங்காய சாம்பாரும் மாங்காய் சட்னியும் அரைச்ச வீடியோ சேர்த்துருக்கேன், அதையும் கூட சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சித்ரா வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.